Dear student, இந்த வீடியோவில் யூனிட் 2 எக்ஸசைஸ் 2க்கான சொல்யூஷன் பற்றி பார்த்துடலாம். அதுக்கு முதல்ல அந்த ப்ராப்ளத்தை ரீட் பண்ணிடலாம். From the information given below, prepare receipt and payment account of Coimbatore Cricket Club for the year ending 31st March 2019. இதில் பர்டிகுலர்ஸ் கொடுத்துருக்காங்க. பேங்க் ஓவர் டிராஃப்ட், கேஷ் இன் ஹேண்ட் 6,000, 1,000, wages paid for ground maintenance 2,000, subscription received previous year 500, current year 9,600, subsequent year 400, total 10,500. Wages yet to be paid 2,200, interest on loan paid இது 2,000. இங்க honorarium paid 2,800, water and electricity charges 700, match expenses 2,600, sports material purchased 1,900, match fund receipt 5,200, legacies received 2,000, cash balance closing balance கொடுத்துருக்காங்க 31st 319 300, donation received for pavilion 2,000. இதான் அந்த சம் ஓவராலாக கொடுத்துருக்காங்க. இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா ப்ரிப்பேர் ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் தான் கேட்டிருக்காங்க. அப்போது ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டை பற்றியும் அதனுடைய ஃபார்மேட்ஸு அதை பற்றி எக்ஸசைஸ் ஒன்லேயே நம்ம டீப்பாக பார்த்தாச்சு. இதை பொறுத்த வரைக்கும் டேரெக்டாக ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஃபஸ்ட் கொடுத்துருக்கக்கூடிய பர்டிகுலர்ஸில் எதெல்லாம் ரிசிப்ட் எதெல்லாம் பேமெண்ட் அப்படிங்கிறத பார்த்துட்டோம்னா நம்ம டேரெக்டாக எடுத்து அப்ளை பண்ணிடலாம். இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம். இப்போ பேங்க் ஓவர் டிராஃப்டை பொறுத்த வரைக்கும் இது ஓவர் டிராஃப்ட் கொடுத்துருக்கிறதுனால ஓப்பனிங் பேலன்ஸ் பேங்க் ஓவர் டிராஃப்ட் பேமெண்ட் சைடு தான் நம்ம போடுவோம். நெக்ஸ்ட் கேஷ் இன் ஹேண்ட் இது எங்கே போடுவோம்னா ரெசிப்ட் சைடு நம்ம போடுவோம், அதனால் ஆறுன்னு சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் வேஜஸ் பெய்டு ஃபார் கிரவுண்ட் மெயின்டெனன்ஸ் இது பேமெண்ட் சைடு, ஏன்னா வேஜஸ் பே பண்ணுறோம் இல்லையா, அதனால் பேமெண்ட் சைடு போடுவோம். சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு அது ப்ரீவியஸ் இயர், கரண்ட் இயர், சப்ஸ்குவெண்ட் இயர் எதுவாக வேணாலும் இருக்கட்டும், ஆனால் கரண்ட் இயர் ரிசிப்ட்னு சொல்கிறதுனால நம்ம ரிசிப்ட் சைடு தான் நம்ம அதை போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு வேஜஸ் எட் டு பி பெய்டு, அதாவது வேஜஸ் இன்னும் கொடுக்கல, நம்ம கொடுக்க வேண்டியது இருக்குது, அதான் எட் டு பி பெய்டு. இது கேஷ் ட்ரான்சாக்ஷனே கிடையாது, ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டில் கொண்டு வர தேவையில்லை, அதனால் அதை நம்ம ரவுண்ட் பண்ணி ஹைலைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் பெய்டு இது 2,000 இருக்குது. இது பேமெண்ட், ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் பெய்டுன்னு தானே கொடுத்துருக்கோம். அப்போது நம்ம வாங்கியிருக்கிற லோனுக்காக இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறதுனால பேமெண்ட் சைடு நம்ம போடணும். நெக்ஸ்ட் இந்த பர்டிகுலர் இந்த சைடு வந்துட்டோம்னா ஹானரேரியம் பெய்டு இது ஒரு பேமெண்ட், ஹானரேரியம் பே பண்ணுறோம் இல்லையா, அதனால் பெய்டு இது பேமெண்ட் சைடு கொண்டு வந்துட வேண்டியதான். அடுத்து வாட்டர் அண்ட் எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் பெய்டு இது ஒரு பேமெண்ட். மேட்ச் எக்ஸ்பென்சஸ் இது ஒரு பேமெண்ட். அடுத்து ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ்டு இது ஒரு பேமெண்ட் தானே. ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது கேஷ் பே பண்ண வேண்டியது இருக்கும், அதனால் இது பேமெண்ட். அடுத்து மேட்ச் ஃபண்ட் ரெசிப்ட் இது ஒரு ரெசிப்ட்டு. அடுத்து லெகசிஸ் ரிசீவ்டு இதுவும் ரெசிப்ட், அதாவது மேட்ச் ஃபண்ட் ரெசிப்ட்டு, லெகசிஸ் ரிசீவ்டு ரிசீவ் பண்ணுறதுனால ரிசிப்ட் சைடு தான் நம்ம போடுற வேண்டியதான். அடுத்து கேஷ் பேலன்ஸ் க்ளோசிங் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க, இது பேமெண்ட் சைடு லாஸ்ட்டில் எழுதுவோம், பேலன்ஸ் கேரி டவுன் அப்படின்னு போட்டு அது கேஷ் பேலன்ஸ் நம்ம எழுதிட வேண்டியதான். டொனேஷன் ரிசீவ்டு ஃபார் பெவிலியன் 2,000 கொடுத்துருக்காங்க, இது டொனேஷன் ரிசீவ்டு இது ஒரு ரெசிப்ட். ஏன் இந்த சம் நம்ம பார்க்கும்போதே உங்களுக்கு புரிகிற மாதிரி இதெல்லாம் ரெசிப்ட் இதெல்லாம் பேமெண்ட் அப்படிங்கிறத பொறுமையாக பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம நேரடியாக ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டில் அப்ளை பண்ணிட வேண்டியதான். ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் ஃபார் த இயர் ended 31st December 2018. நம்ம ஏற்கனவே சம்மில் பார்த்த மாதிரி ரெசிப்ட் சைடு எதெல்லாம் வருமோ அதெல்லாம் இங்கே எடுத்து நம்ம போஸ்டிங் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் கேஷ் இன் ஹேண்ட் 1,000 போட்டுறாச்சு. டு சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு அது ரெசிப்ட் இல்லையா, அதனால் ப்ரீவியஸ் இயர், கரண்ட் இயர், சப்ஸ்குவெண்ட் இயர் இதெல்லாம் ரெசிப்ட் கேஷ் ரிசிப்ட்னு சொல்கிறதுனால எந்த ஒரு சேஞ்சஸ் இல்லை, அப்படியே நம்ம இங்கே எடுத்து எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு டு மேட்ச் ஃபண்ட் ரெசிப்ட் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். மேட்ச் ஃபண்ட் ரெசிப்டை பொறுத்த வரைக்கும் 5,200 ரிசிப்ட் சைட் போட்டாச்சு. டு லெகசிஸ் ரிசீவ்டு 2,000, டு டொனேஷன் ரிசீவ்டு ஃபார் பெவிலியன் அதுவும் ஒரு 2,000 ரிசிப்ட் சைடு நம்ம எழுதியாச்சு. அடுத்து பேமெண்ட் சைடு நம்ம சம்மில் பார்த்தா பேமெண்ட் சைடு நம்ம எடுத்து எழுதிடலாம். இங்கே பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் பார்த்தீங்கன்னா பேங்க் ஓவர் டிராஃப்ட் ஒரு 6,000 இருக்குது. பை வேஜஸ் பெய்டு ஃபார் கிரவுண்டு 2,000,
பை இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் 2000, பை ஹானரேரியம் பெய்டு 2800, பை வாட்டர் எலக்ட்ரிசிட்டி 700, பை மேட்ச் எக்ஸ்பென்சஸ் அது ஒரு பேமெண்ட் தானே, அது 2600, பை ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ்டு அது ஒரு 1900. லாஸ்ட்டாக வந்து பை பேலன்ஸ் கேரி டவுன் க்ளோசிங் கேஷ் இன் ஹேண்டு கொடுத்துருந்தாங்கல்ல, அதையும் நம்ம இங்கே எடுத்து எழுதிடலாம். அப்போது ரிசிப்ட் சைடு நம்ம எடுத்து எழுதியாச்சு, பேமெண்ட் சைடு என்ன ஐட்டம் வருமோ அதெல்லாம் நம்ம இங்கே எடுத்து எழுதியாச்சு. இப்போ ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் அமௌண்ட் என்னங்கிறத மட்டும் பார்த்துட்டோம்னா அந்த சம் க்ளோஸ் ஆகிடும். இதை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரிசிப்ட் சைடு வந்து 2700 வரும், பேமெண்ட் சைடு வந்து 18,300 வரும். ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் அமௌண்ட் வந்து 2,400. அது கேஷ் அட் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி இந்த சம்மை நம்ம க்ளோஸ் பண்ணிக்க வேண்டியதான். இந்த ரெண்டு டோட்டலையும் எடுத்து நம்ம 2700 இங்கே போட்டிருப்போம். இப்போ ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் அமௌண்ட் வந்து கேஷ் அட் பேங்க் 2,400. இதுதான் இந்த சம்முடைய ஆன்சர். இது ரொம்ப ஒரு ஈஸியான சம். 100% வந்து பப்ளிக் எக்ஸாமில் 5 மார்க் கொஸ்டினுக்கு வரக்கூடிய ஒரு சம். இதை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஈஸியாக 5 மார்க் வந்து செக்யூர் பண்ணிடலாம் பப்ளிக் எக்ஸாமில். இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ.